வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு காவிய கதையோட விளக்கத் தொகுப்பை தான் பார்க்க போறோம். விடியற் காலையில தங்க அரண்மனைகள், அழகான ராஜதோட்டங்களோட ரொம்பவே பிரம்மாண்டமா காட்சியளிக்கிற பண்டைய காலத்து விதர்ப நாட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த கதையை நம்ம ஆரம்பிக்கலாம். சொல்லப்போனா அந்த கால இந்திய புராணச் சூழல் எவ்வளவு அற்புதமா இருந்துச்சுன்னு இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த கேள்வியோட உங்களை உள்ள கூட்டிட்டு போக நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண ஒரு கதை இல்லைங்க. தூய்மையான நம்பிக்கைக்கும் அரசியல் அதிகாரத்தோட அகந்தைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மிகப்பெரிய காவிய மோதல். இந்த மோதல் கடைசியில எப்படி ஒரு பிரம்மாண்டமான போராக மாறுதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். பகுதி 1. ருக்மிணியின் தெய்வீக காதல். விதர்ப நாட்டு மன்னர் பீஷ்மகரோட மகளான அழகான இளவரசி ருக்மிணி அறிமுகப்படுத்துறதுலேருந்து நம்ம தொடங்கலாம். சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணர் கம்சனை அழிச்சது, தர்மத்தை காப்பாத்தினதுன்னு முனிவர்கள் மூலமா பல வீர கதைகளை கேட்டு வளர்ந்தவங்க ருக்மிணி. அந்த கதைகள் எல்லாமே கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு ஒரு ஆழமான பக்தியையும் காதலையும் உருவாக்குச்சு. இப்போ இந்த தருணத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நடுராத்திரி நேரம் அகல் விளக்குகள் வெளிச்சத்துல ருக்மிணி எடுக்கிற அமைதியான ஆனா ரொம்பவே உறுதியான ஒரு முடிவை இது ரொம்ப அழகா காட்டுது. அந்த அமைதியான சூழல்ல மனசுக்குள்ள கிருஷ்ணரை மட்டுமே தான் கணவரா அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்க கண்ணுல தெரியற அந்த உணர்ச்சியே அவங்களோட அசைக்க முடியாத உறுதியை நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. பகுதி 2. ருக்மியின் சதி மற்றும் ரகசிய கடிதம். இவ்வளவு அமைதியா போயிட்டு இருந்த கதையில திடீர்னு ஒரு புயல். ருக்மிணியோட அண்ணன் விதர்ப நாட்டு இளவரசன் ருக்மிய நாம இங்க சந்திக்கிறோம். ரொம்பவே தலகணம் பிடிச்ச அவனுக்கு கிருஷ்ணரை கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தன் தங்கைக்கு வேற ஒரு எதிர்காலத்தை அவன் திட்டமிடுறான். ராஜசபையில அவன் எடுக்கிற அந்த ஒரு முடிவு மொத்த சூழ்நிலையையும் அப்படியே பதற்றமா மாத்துது. இதுதான் இந்த கதையோட மையக் கருத்தே. ஒரு பக்கம் ருக்மிணியோட தூய்மையான காதல், இன்னொரு பக்கம் ருக்மியோட அரசியல் அகந்தை. தன்னோட அரசியல் லாபத்துக்காக சேதி நாட்டு மன்னன் சிசுபாலனுக்கு ருக்மிணிய வலுக்கட்டாயமா கல்யாணம் செஞ்சு வைக்க ருக்மி முடிவு பண்ணிடுறான். உண்மையிலே இதுதான் கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. அண்ணனோட இந்த முடிவை கேட்டதும் ருக்மிணிக்கு இதயம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. பல நாள் அழுது தவிக்கிறாங்க. கடைசியில வேற வழியே இல்லாம கண்ணீரோட எழுதின ஒரு ரகசிய கடிதத்தை ரொம்ப நம்பிக்கையான ஒரு வயசான பிராமணர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அவரும் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு அடர்ந்த காடுகள், ஆறுகள்னு எல்லாத்தையும் தாண்டி கிருஷ்ணரை தேடி தன்னோட நீண்ட பயணத்தை ஆரம்பிக்கிறார். பகுதி 3. கிருஷ்ணரின் விரைவான பயணம். ஒரு வழியா அந்த பிராமணர் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு துவாரகைக்கு வந்து சேர்ந்தார். அங்க ருக்மிணியோட அந்த கண்ணீர் கடிதத்தை படிக்கும்போது தெய்வீகமா காட்சியளிக்கிற கிருஷ்ணரோட முகத்துல ஏற்படுற அந்த உணர்ச்சிகரமான மாற்றங்களை நம்ம கண்டிப்பா கவனிச்சாகணும். ருக்மிணியோட அந்த தூய்மையான பக்தியையும் காதலையும் உணர்ந்த உடனே கிருஷ்ணர் முகத்துல ஒரு தெய்வீகமான புன்னகை. கண்டிப்பா அவளை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு உடனடியா முடிவு பண்ணிட்டார். எந்த தாமதமும் இல்ல. உடனே தன்னோட தங்கத் தேரை தயார் செய்ய சொல்றார். குதிரைகள் சீறிப் பாய, புழுதி பறக்க விதர்ப நாட்டை நோக்கி கிருஷ்ணரோட அந்த காவிய பயணம் அதிரடியா ஆரம்பமாகுது. பகுதி 4. அம்பிகை கோரில்ல நடந்த காவிய மீட்பு. மறுபடியும் நாம விதர்ப நாட்டுக்கே வருவோம். அங்க சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துட்டு இருக்கு. ஊர் முழுக்க பூக்களாலும் யானைகளாலும் பிரம்மாண்டமா அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஒரே கொண்டாட்டம்தான். ஆனா இந்த கொண்டாட்டத்துக்கு நடுவுல ருக்மிணியோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நேரம் ஆக ஆக எகிரிக்கிட்டே இருக்கிற அந்த பதற்றம் தான். விடியற் காலையில அலங்காரங்கள் தொடங்குது. காலையில சிசுபாலன் வந்து இறங்குறான். மதிய நேரத்துல பயம், பதற்றம், ஆனா அதே சமயம் அசைக்க முடியாத நம்பிக்கையோட ருக்மிணி அம்பிகை கோவிலுக்குள்ள போறாங்க. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமா நகருதுன்னு சொல்லலாம். இந்த உச்சக்கட்ட தவிப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோவில்ல பிரார்த்தனையை முடிச்சிட்டு கோவில் மணிகள் ஒலிக்க ருக்மிணி வெளியே வராங்க. அவங்க கண்கள் தூரத்துல யாரோ வராங்களான்னு தேடுது. அவர் வருவாரா, இல்ல அவங்க தன் உயிரை மாய்த்துக்கணுமா? திடீர்னு எங்க இருந்தோ ஒரு மின்னல் வேகத்துல பாஞ்சு வருது கிருஷ்ணரோட தங்கத்தேர். அந்த நீல மேக நிறத்துல பிரகாசிச்ச கிருஷ்ணரை பார்த்து அங்கிருந்த அத்தனை பேரும் அப்படியே அதிர்ச்சியிலேயே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. கண்ணி மேய்க்கிற நேரத்துல ருக்மிணிய அப்படியே தன்னோட தேர்ல தூக்கி வச்சுக்கிட்டு பறக்கிறார் கிருஷ்ணர். பகுதி 5. போர் மற்றும் ருக்மியின் தோல்வி. இத பார்த்ததும் அங்க ஒரே கூச்சல், குழப்பம். சிசுபாலனுக்கும் ருக்மிக்கும் கோபம் தலைக்கு ஏறுது. உடனே அவங்க ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய படைகளோட கிருஷ்ணரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. குதிரைகள் பறக்க, அம்புகள் பாய ஒரு மிகப்பெரிய போர் அங்கே வெடிக்குது. இப்போ கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே. அப்போ போர்க்களத்துல ஒரு பெரிய புழுதி புயலோட அதிரடியா என்ட்ரி கொடுக்கறாரு கிருஷ்ணரோட அண்ணன் பலராமர். வெள்ள ஆடையோட தன்னோட பிரம்மாண்டமான கதாயுதத்தை தூக்கிட்டு அவர் வர்றத பார்த்தா அப்படியே மகாபாரத போர் மாதிரி ஒரு காவிய மோதல் அங்க உருவாகுது. இந்த கடுமையான சண்டையில ருக்மிய கிருஷ்ணர் ரொம்ப ஈஸியா வீழ்த்திடுறார்.
அவனை கொல்ல கிருஷ்ணர் தயாராகும்போது ருக்மிணி அழுதுகிட்டே தன் அண்ணனுக்காக மன்றாடுறாங்க. அந்த இரக்க கண்ணீருக்கு மதிப்பளிச்சு கிருஷ்ணர் ருக்மிணிய உயிரோட விட்டுடுறார். ஆனா அவனோட அகந்தைய முழுசா உடைக்கணும்னு அவனோட முடிய மட்டும் வெட்டி அவமானப்படுத்துறார். அங்கேயே அவனோட வீண் அகந்தை சுக்குநூறா உடையுது. பகுதி 6 திருமணம் மற்றும் கதையின் நெறிகள். ஒரு வழியா போரோட புழுதியெல்லாம் அடங்குது. அங்கிருந்து நாம நேரா துவாரகையோட அந்த பிரகாசமான தெய்வீகமான அரண்மனைக்கே போலாம். வானத்திலிருந்து தேவர்கள் பூமழை பொடிய 1000 அகல் விளக்குகள் வெளிச்சத்துல ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் அங்க நடக்குது. இந்த தெய்வீக கல்யாணத்துக்கு அப்புறம் துவாரகையில கிருஷ்ணரோட முக்கிய மகாராணியா ருக்மிணி மாறுறாங்க. அது மட்டும் இல்லாம பூலோகத்துல அவங்கள மகாலட்சுமியோட அவதாரமாவே எல்லாரும் கொண்டாடுறாங்க. அந்த முகத்துல தெரியற தெய்வீகமான புன்னகையும் அமைதியும் இந்த மொத்த காவியத்தையும் அழகா முழுமையாக்குது. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ஆதார தகவல்கள்ல இருந்து ரொம்ப முக்கியமான 4 பாடங்களை நாம கத்துக்கலாம். உண்மையான காதலும் பக்தியும் எப்பவுமே ஜெயிக்கும். முழுமையா நம்புனா தெய்வம் கண்டிப்பா காப்பாத்தும். அகந்தை எப்படியும் ஒரு நாள் தோற்று போகும். அப்புறம் நம்மளோட துணிவும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் நம்ம வாழ்க்கையே மாத்தும். பல 1000 வருஷத்துக்கு முந்தைய இந்த கதை இன்னிக்கும் நமக்கு ஏன் முக்கியங்கிறத இது ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிற இந்த இறுதி சிந்தனையோட உங்களை நான் விட்டு செல்றேன். விதியையே மாத்தக்கூடிய ஒரு தூய்மையான காதலுக்காகவோ இல்ல நம்பிக்கைக்காகவோ நீங்க எதை பணயம் வைப்பீங்க? இந்த விளக்கம் தொகுப்புல என் கூட பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை சுத்தி இருக்கிற இந்த மாதிரி காவிய கதைகள்ல ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்களை தேட எப்பவுமே தயங்காதீங்க.